ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. மற்ற எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போகும்போது அப்போ பார்த்தோம்னா கபிலன் அவங்க ப்ரூஸ் லீக்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா வருமானு திரும்பவும் என்னை அந்த வேலைக்காக கூப்பிட்டுருக்கிறாரு. நான் வேறு குலதெய்வ கோயிலுக்காக எல்லோரும் கிளம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் இந்த கோயிலில் தான் இந்த மாதிரிக்கு பொருளையே மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குது. நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. என்னையும் இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணுங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கோயிலை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோம்னா சிவா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, கோயிலை வச்சு நீங்கள் இப்படிலாம் மாற்ற போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா சிவா அயலிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவோ அப்போ நம்ம கண்டிப்பாக கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே காரில் ஏறி உட்காந்துருந்தாங்க. அப்போ கடைசியாக சிவா அயலி வரவும் இப்போ எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனாவும் செல்லமாவும் கேட்கும்போது உடனே சிவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்க, நான் ஒன்றும் இப்போ உங்கள் வீட்டில் வாடகை இருக்கக்கூடிய சிவா கிடையாது. நான் அந்த வீட்டு மாப்பிள்ளையாகும். அதனால என்ன இந்த மாதிரிலாம் அதிகாரம் பண்ணக்கூடிய வேலையில நீங்கள் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதையை காப்பாற்றிட்டு ஒழுங்கு மரியாதை உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரித்திகா திட்டிட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டியை திட்டுறதுக்கு உனக்கு எந்த வித இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ அயலி ரித்திகாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் தான் உன் அக்காவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, அப்புறமா எந்த உரிமையிலையும் நீ என்ன இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற? இங்கே பாரு, இந்த கோயிலுக்கு நாங்கள் வர்றதும் வராதும் எங்கள் இஷ்டம். நாங்கள் வரணுமா வராதுன்னு சொல்லக்கூடிய முடிவு இந்திராணி அண்ணிட்டு மட்டும்தான் இருக்குது தவிர மற்ற யாருமே எங்களுக்கெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே செல்வநாயகி அடுத்துதான் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, ஏன் சித்தி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? அவங்கள கோயிலுக்கு கூப்பிட்டது நான் தானே, அதனால் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க, அவங்க கோயிலுக்கு வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது சிவா அயலியும் போய் அங்கே போய் சீட்டில் போய் உட்காரும்போது பாவையோட ஓடி போய் சிவா கிட்ட போய் உட்காருந்தாங்க. இதை பார்த்துட்டு கபிலன் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ ரித்திகாவை தனியாக அழைச்சிட்டு போறாங்க. ஜமுனாவும் செல்லம்மாவும் இந்த அயலி சிவாவும் எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம கூட கோயிலுக்கு வந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தது அந்த இந்திராணி தான். அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கும்போது ஆமாம்மா, எனக்கு அவளை கண்டாலே எரிச்சலாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, எல்லா அதிகாரமும் அவகிட்ட தானே இருக்குது. அதனால அவளுக்கு அடங்கி தான் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஆமாண்டி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நேரடியாக தானே நம்ம மோதக்கூடாது, மறைமுகமாக நம்ம அவளை மோதலாம்ல அப்படிங்கும்போது நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே செல்லம்மாவும் அதுக்கப்புறமா ஜமுனாவும் ரித்திகாட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரித்திகா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மா, நீ சொல்கிறது கரெக்டு தான்ம்மா. கோயிலுக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயும் அந்த இந்திராணியை இந்த மாதிரி தான் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாண்டி, இவளை சும்மா விடக்கூடாது. அந்த அயலி சிவாவுக்கும் இந்த அளவுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்காளா, இவளை சும்மா விடக்கூடாது. இந்த ஊர் ஜனங்க அவ்வளவு முன்னாடியும் இவளை அசிங்கப்படுத்தி தீரணும் அப்படிங்கும் போது உடனே ரித்தியாவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா செல்வநாயகி இலக்கியாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு இந்திராணிக்கு வெட்டிங் டேவாக்கும். அதனால தான் அவள் ரொம்ப சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறா. எந்த வெட்டிங் டே சரிதான், அவ புருஷன் செலியன் இவளை பாக்குறதுக்காக வந்துருவான். ஆனா என்ன பண்றதுக்கு, இந்த தடவை தான் வர முடியாது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறது அந்த செலியனுக்கு தான் தெரியாத, நம்ம இங்கே தான் வந்திருக்கிறோன்னு சொல்லிட்டு செலியனுக்கு தெரியாது. அதனால கண்டிப்பாக இந்திராணி பார்க்கறதுக்காக அவன் வரமாட்டான். என்னதான் புருஷனை பிரிஞ்சிருந்தாலும் சரிதான், ஆனால் நம்மளை பார்க்கறதுக்கு இந்த வருஷம் வரமாட்டான்னு சொல்லிக்கிட்டு ஒருவேளை சோகத்தில் இருக்காளா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புருஷன் வேண்டான்னு சொல்கிறாளே தவிர ஆனால் இன்றைக்கி வெட்டிங் டே, நம்மளை பார்க்க நம்ம புருஷன் வரமாட்டார்னு சொல்லிக்கிட்டு எப்படி இருக்கிறா பாரு சோகத்தோடு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்போ செல்வநாயகி நினைக்கிறாங்க, இந்த கோயிலை வச்சு நான் சும்மா விட மாட்டேன், உன்னை எந்த அளவுக்கு நான் அசிங்கப்படுத்துகிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னொரு பக்கம் அவங்க இந்திராணியை அசிங்கப்படுத்துறதுக்காக அவங்களும் திட்டத்தை போடுறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுவோம். அப்போ கோயிலில் உள்ள பெரிய மனுஷங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, 2 நாளில் நம்ம கோயிலுக்கு காப்பு கட்டிடுவோம். அது மட்டும் இல்லாமல் 10 நாள் ஃபங்க்ஷன் நடக்கும். அதனால் அது முடிஞ்சு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ உதய பெருமாள் சொல்கிறாங்க, ஐயோ 10 நாள்லாம் எங்களால் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். ஏதோ இந்த வருஷம் நம்ம வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் கூப்பிட்டீங்களா, அதனால தான் வந்திருக்கிறோம். 2 நாள் இருந்துட்டு நாங்கள் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லவும் அதுவே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்திராணியை தான் காட்டுறாங்க. அப்போ பாவி சிவா அயலிக்கிட்டே சேர்ந்து அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது இப்போ இந்திராணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்திராணி ஒரு சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது இப்போ சிவாவும் அயலியும் அது கவனிக்கிறாங்க. என்னது, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இந்திராணி அண்ணி முகத்தில் இன்னைக்கு சந்தோஷமே தெரியலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ பாவி சொல்கிறாங்க, இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே அப்படின்னு பாவி சொல்லவும் இது கிட்டதுமே சிவாவும் அயலியும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அதனால தான் சோகத்தோடு இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாவி சொல்கிறாங்க, எல்லா வருஷமும் அப்பா வந்துடுவார், ஆனால் இந்த வருஷம் நம்ம அங்கே இருக்கிறது அப்பாவுக்கு தெரியாதுல்ல, அதனால அப்பா வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அயலி
அயலி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சீனியர் இந்த அளவுக்கு விஷயம் நடந்துட்டு இருக்குது, இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்திராணி அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் அயலியும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டுதாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து எங்க கோயிலுக்கு எல்லாருமே வரவும் அப்போ செங்குட்டுவன் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய முதல் மரியாதையை இந்திராணிக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்திராணி வந்து அதெல்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா இங்கே செல்வநாயகியும் ரித்திகாவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ அவங்க ஒரு லேடியை வந்து இந்த இந்திராணியை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டம் போட்டு அவங்கள வந்து ஏற்பாடு பண்ணி வைக்கவும் அவங்கள்ட்ட கண்ணை காட்டவும் உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா இந்திராணியை பார்த்து சொல்கிறாங்க, என்னம்மா நீ மட்டும் தனியாக நின்று பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுது, அப்படி இருக்கும்போது நீயும் உன் புருஷனும் சேர்ந்து தான் இந்த இதெல்லாம் பண்ணணும், இப்படி தனி மரமாக நின்றுக்கிட்டுலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே இந்திராணி ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஜமுனா, செல்லம்மா, ரித்திகா, செல்வநாயகி இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்திராணி வந்து சோகத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது, என்னம்மா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், ஒரு குழந்தை வரை இவ்வளோ பெருசில் இருக்குது, ஆனால் உன் புருஷனை காணலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி ஆளாளுக்கு இந்திராணி போட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ உதய பெருமாளும் வந்து ஐயோ நம்ம இந்திராணியை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் நினைக்கவும் அப்போ ஒரு கட்டத்தில் மேலே பார்த்தோம்னா சிவா வந்து அவங்கள திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்திராணி அக்காவை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் யாருக்கு எந்தவித தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒன்று புருஷன் பொண்டாட்டி தான் 2 பேரும் சேர்ந்து செய்யணும், ஆனால் இவங்க மட்டும் இப்படி செய்தால் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து யார் புருஷன் பொண்டாட்டி செய்யலைன்னு சொன்னா அவங்க புருஷன் அந்த இருக்கிறாரு பாருங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா இந்திராணி எல்லாருமே அவங்க திருப்பி பார்க்குறாங்க. அப்போ செலின் அங்கேருந்து வந்துட்டு இருக்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத இந்திராணியும் ரித்திகா, ஜமுனா, செல்லம்மா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் இப்படி இங்கே வந்துட்டா அப்படின்னு செல்வன் ஐயா அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம அங்கே கோயிலுக்கு வந்திருக்க விஷயமே வந்து அவனுக்கு தெரியாத, அப்படி இருக்கும்போது எப்படி இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம். அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து செலினை பக்கத்தில் கூப்பிடுறாங்க, என்ன மாமா எதுக்காக அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறீங்க, வாங்க அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனை இது எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராணி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு தப்பாக பேசுறதுனால இந்திராணியும் வந்து செலினை வந்து பண்ணுறத எதுவுமே தடுக்காமல் அவங்களும் இருந்துடவும் இப்போ செலின் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இந்திராணி பக்கத்தில் நிற்கிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைவோம். உதய பெருமாள் மட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்திராணியும் செலினும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது செஞ்சு முடிச்சதுமே அப்போ இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க சிவா கிட்ட, ஆமா சிவா இவர் இப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அக்கா இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டே தானே அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சிவாவும் அயிலையும் வந்து இந்திராணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இந்திராணி, ஆமா அது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா எனக்கு வெட்டிங் டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது பாவை தான் சொன்னா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே உடனே வந்து இந்திராணி வந்து அவங்கள பார்க்கவும் இவர் எப்படிங்க வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே நாங்கள் தாங்க இவர் அங்கே வரவழைச்சோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே வந்து இந்திராணி சிவாவை போட்டு திட்டும் போது, என்னக்கா இவர் மட்டும் வரலன்னா அந்த ஊர் ஜனங்க அவ்வளோ பேரும் வந்து உங்களை தானே தப்பாக பேசியிருப்பாங்க, கரெக்டான நேரத்தில் வந்து உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்திராணி உடனே அமைதியாக இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா செலியன் வந்து சிவா கிட்டே அயலிக்கிட்டு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்திராணி பக்கத்தில் நின்றுருக்கிறேன், இந்திராணி என்னை வந்து திட்டவும் இல்லை எதுவுமே பேசல, அவளும் அமைதியாக இருந்துட்டா, நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இதுக்கு காரணம் நீங்கள் 2 வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க செலின் பாவையை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ரித்திகா, செல்வநாயகி இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.